ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் 2 ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்தாச்சு, கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்தாச்சு. அண்ட் எக்கை பார்த்திங்கன்னா ஆம்லெட் போடுற மாதிரி போட்டு நல்லா பீட் பண்ணி பொடி மாஸ் லெவலில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம். 2 தக்காளியை ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் இண்டு பூஞ்சு பேஸ்ட் வேணும். அண்ட் ஆப்வியஸ்லி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸான கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெயை ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு சோம்பு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் 2 ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அதில் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட சேர்ந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா கிளறி விடுங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை பார்த்திங்க அப்படின்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கரம் மசாலா, மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வேணுனாலும் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா வேணும். சில பேர் கேர்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ கேர்டு வேணும்னா கேர்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் லேயரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சிஷ் கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ சூப்பரான கிரேவி ரெடியாக போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு தண்ணி தேவையான அளவு, குழம்பு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா ஒரு ஃபுல் பாயில் ஆகட்டும். ஃபுல் பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பொடி மாஸ் பண்ணி வச்சுருந்த எக்கு பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான எக் பொடி மாஸ் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இது கூட சப்பாத்தி, பூரி எது வேணாலும் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.